தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள். சுவாமி என்றால் குமாரசுவாமியே. பகுதி 3. இப்படி பக்ஷபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பக்ஷபாதம் வந்ததுதான் வேடிக்கை. பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு போகவில்லை. நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட ஹிந்து மதத்திடம்தான் அவனுக்கு விரோதம் அதிகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளை பற்றி சொல்லாமல் இருப்பது, ஹிம்சை இருப்பதால் யஜ்ஞம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளில் ஜைனம் பௌத்தம் இரண்டுமே வைதிகத்துக்கு விரோதமானவை. அவற்றுக்குள் இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக அடுத்த ஊரில் அல்லது அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனிடம் அதிக போட்டி இராது, அதிக வயிற்றெரிச்சல் இராது. ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறானே, இவனுக்கு நம்மிடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டால் கூட இவனை பார்த்துத்தான் நமக்கு அசூயை, ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். இவனை எப்படி மட்டம் தட்டலாம் என்று காத்து கொண்டிருப்போம். இதே மாதிரி தன் மதத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வைதிக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டம் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தார் போல் இருக்கிறது. அமரசிம்மன் தன் நிகண்டுவில் இந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு புத்த மத வார்த்தைகள் என்று வருகிற போது என்ன பண்ணினான்? புத்தரை குறிப்பிடும் வார்த்தை வரிசையாக சொல்ல நேர்ந்த போது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்களை, ததாகதர், லட்சியத்திலேயே செல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை. பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற எந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் தன் சுவாமி என்று நினைக்கும்படி இருக்கட்டும் என்கிற மாதிரி சொல்லிவிட்டான். அதோடு நிற்கவில்லை. ததாகதர், சாக்கியமுனி முதலான பெயர்களை எல்லாம் ஜீனருடையதாக, மகாவீரருடையதாக ஆக்குகிறான். புத்தருடைய பாடிகார்டாக, மெய்க்காவலராக சுகதர் என்று இருந்தார். அவர் பெயரை கூட தன் மதாச்சாரியரான ஜீனருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறான். ஆனால் இந்து மதத்திடம் இப்படியெல்லாம் மனக்கோணல், ப்ரிஜுடிஸ் எதுவும் காட்டவில்லை. இந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர பிரஜுடிஸ் கூட இவனுக்கு இல்லை. ஈஸ்வரன் பெயர்களை சொல்கிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமாக்களை கொடுக்கிறான். அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் எல்லா மாணவர்களும் அமரத்தை நெற்று போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இப்படி எந்த சுவாமிக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லாத பரமதஸ்தனான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தராமல் சுப்பிரமணியரையே சுவாமி என்கிறான் என்றால் அதை நாமெல்லாம் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். தேவசேனாபதிஹி சூரக சுவாமி கஜமுகானுஜ என்கிறது அமர கோஷம்.